நள்ளிரவில் என் மாமனார் என் கதவைத் தட்டி, மருமகள், நான் தாழ்வாரத்தில் தரையில் விழுந்துவிட்டேன். என் காலில் வலிக்கிறது. நீ கொஞ்சம் மசாஜ் செய்தால் எனக்கு சிறிது நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னார். அதற்கு நான், உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் இதை நான் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லி, மாமனாரை என் படுக்கையில் படுக்க வைத்து அவர் காலில் உள்ள காயத்தின் மீது எண்ணெய் தடவி மசாஜ் செய்யத் தொடங்கினேன். அதற்கு பிறகு நடந்ததை யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. ஏனென்றால் அதற்கு பிறகு என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. நண்பர்களே, இன்றைய இந்த மனதை கவரும் கதையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் திருமணம் ஆன 10 மாதங்களுக்கு பிறகு என் கணவர் திடீரென்று ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். என் அண்ணன் மிகவும் சிரமப்பட்டு அங்கும் இங்கும் கடன் வாங்கி எப்படியோ என் திருமணத்தை நடத்தி வைத்திருந்தார். ஆனால் 10 மாதங்களுக்குள்ளாகவே நான் மீண்டும் என் பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என் பெற்றோர் வீட்டில் என் அம்மா இல்லை. அதனால் எனக்கு மிகவும் பயம். பாட்டி ஏதாவது சொன்னால் நான் யாருடைய மடியில் முகத்தை மறைப்பேன் என்று. என் தாய் தந்தையர் இல்லாததால் பயம் இன்னும் அதிகமாக இருந்தது. பிறகு திடீரென்று ஒரு நாள் என் மாமனார் எங்கள் வீட்டிற்கு வந்து, என் அண்ணனிடம் நான் அவளை மீண்டும் என் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். என் அண்ணியும் உடனே சம்மதித்து விட்டாள். ஆனால் என் அண்ணன், இப்போது உங்கள் மகன் இல்லை. அப்படியிருக்க என் தங்கையை ஏன் அழைத்துச் செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு என் அண்ணி அண்ணனுடன் வாக்குவாதம் செய்யத் தொடங்கி, இதில் இவ்வளவு யோசிக்க என்ன இருக்கிறது? அவர்கள் அழைத்துச் செல்ல விரும்புகிறார்கள் என்றால் அனுப்பிவிடுங்கள். அவர்கள் வீட்டு மருமகள், மகன் இறந்துவிட்டால் என்ன? அவள் தன் மாமனார் வீட்டிற்குச் செல்லலாம் என்று சொன்னாள். அண்ணியின் இந்த சண்டைக்கு பிறகு அண்ணன் எதையும் கேட்காமல், என் தங்கை அங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு அண்ணனாக எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் அவளை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார். பிறகு மாமனார் என்னிடம், வா, உடைகளை எடுத்துக்கொள் என்றார். நான் அண்ணியின் எல்லா கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு மாமனார் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். அங்கு சென்ற பிறகு நான் என் அறையில் உடை மாற்றிக் கொண்டிருந்தேன். அப்போது மாமனார் வந்து, மருமகள், ஒரு கப் தேநீர் செய்து கொடு என்றார். நான் உடனே சமையலறைக்குச் சென்று தேநீர் செய்தேன். தேநீர் குடிக்கும்போது அவர், மருமகள், உனக்கு தெரியுமா, இந்த வீட்டில் நான் முழுக்க முழுக்க தனியாக இருக்கிறேன். என் மகன், ஒரே மகன், உன் மாமியாரும் இறந்துவிட்டார். அதனால் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். நான் தனியாக இல்லை என்று உணர வேண்டும் என்பதற்காக என்றார். நான், அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்கள் மகள் போன்றவள். எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்றேன். அதற்கு மாமனார், நீ என்னுடன் இருப்பாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் உன் அண்ணி உன்னை பெற்றோர் வீட்டில் ஒருபோதும் அமைதியாக இருக்க விடமாட்டாள் என்றார். இப்படி சில நாட்கள் கடந்தன. 4 மாதங்களுக்கு பிறகு ஒரு இரவு நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது நள்ளிரவில் யாரோ என் கதவை தட்டினார்கள். அது மாமனார்தான் என்று எனக்கு புரிந்தது. ஏனென்றால் இந்த வீட்டில் நானும் மாமனாரும் தவிர வேறு யாரும் இல்லை. நள்ளிரவில் யார் கதவை தட்டுவார்கள்? மாமனாருக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தேன். கதவை திறக்கும்போதே மாமனார் என்னை பிடித்துக்கொண்டு, மருமகள், நான் தாழ்வாரத்தில் தரையில் விழுந்துவிட்டேன். என் காலில் மொள்ளம் வந்துவிட்டது போல இருக்கிறது. சரியாக நடக்கவும் முடியவில்லை. மிகவும் வலிக்கிறது. நீ கொஞ்சம் மருந்து தடவி மசாஜ் செய்தால் எனக்கு சிறிது நிவாரணம் கிடைக்கும் என்றார். நான் அவரை படுக்கையில் படுக்க வைத்தேன். ஆனால் அவருடைய அறையிலிருந்து மருந்து கொண்டு வர மறந்துவிட்டேன். அவர் காலில் மசாஜ் செய்யும்போது நான் யோசிக்கத் தொடங்கினேன். என் கணவர் சிறு வயதிலேயே என்னுடன் திருமணம் செய்து கொண்டார். அப்படியிருந்தும் இவ்வளவு சீக்கிரமாக என்னை விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே மாமனாரின் காலில் மருந்து தடவி மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அவர் என்னை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார். அதனால் எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. இப்படி இரவு கழிந்தது. அடுத்த நாள் காலையிலிருந்தே மாமனாரின் வார்த்தைகளை பற்றி நான் அதிகம் யோசிக்கத் தொடங்கினேன். என் நிலையை பற்றியும் நிறைய யோசித்தேன். மாமனாரின் முன்மொழிவு எனக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது. ஆனால் என் சூழ்நிலைகள் என்னை ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்படி கட்டாயப்படுத்தின. பிறகு என் அண்ணனிடம் போய் பேசலாம் என்று தோன்றியது. ஆனால் இந்த விஷயங்களை சொந்த அண்ணனிடம் சொல்ல எனக்கு துணிச்சல் வரவில்லை. ஏனென்றால் அண்ணனிடம் சொன்னால் அவர் நிச்சயம் கோபப்படுவார் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் அவர்களிடம் இதை சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு நாள் காலையில் மாமனாருக்கு மீண்டும் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அவர், மருமகள், நான் உனக்கு எதையும் தவறாக சொல்லவில்லை. நான் வெறுமனே நீ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தனியாக இருக்க முடியாது. உன்னுடன் தான் என் வாழ்க்கை முடிய வேண்டும் என்றார். 2வது முறையாக மாமனாரிடமிருந்து இதை கேட்டு நான் உள்ளுக்குள் நடுங்கினேன். எதுவும் பேச முடியவில்லை.
சிறிது நேரத்திற்குப் பிறகு மாமனார் தானாகவே வெளியே சென்றுவிட்டார். இப்படி மாமனார் வீட்டில் சில மாதங்கள் கடந்தன. ஆனால் மாமனார் என்னிடம் வெளிப்படுத்திய உணர்வுகள் என் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் திருப்பிவிட்டன. அவர் வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள்ளேயே குலுங்கச் செய்தன. நான் படுக்கைக்குச் செல்லும் போதெல்லாம் அவர் வார்த்தைகள் என்னை யோசிக்க வைத்தன. அவர் சொல்வது போல என்னுடன் இருப்பதால் அவருக்கு தனிமை உணர்வு வருவதில்லை. நாங்கள் இருவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த இரவு உரையாடலுக்குப் பிறகு நான் மிகப் பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்தேன். என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இது உண்மையா? இது சமூக விதிகளுக்கு எதிரானதல்லவா? ஆனால் எங்கோ என் மனதில் மாமனார் உண்மையிலேயே தனிமையோடு போராடுகிறார் என்ற எண்ணமும் இருந்தது. நிறைய யோசித்த பிறகு அவருடன் பேச முடிவு செய்தேன். ஒரு இரவு மாமனார் தூங்கிய பிறகு நான் அவர் அறை கதவை தட்ட சென்றேன். அவர் கதவை திறந்து என்னை பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டார். நான் உள்ளே சென்று, மாமனார், நான் உங்களுடன் ஏதோ முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன் என்றேன். அவர் என்னை உட்கார சொல்லி கடுமையாக, என்ன ஆயிற்று மருமகள், இவ்வளவு நேரத்தில் ஏன் வந்தாய் என்றார். நான் கொஞ்சம் தைரியம் திரட்டி, மாமனார், உங்கள் முன்மொழிவை பற்றி நான் நிறைய யோசித்தேன். நீங்கள் தனிமையோடு போராடுகிறீர்கள் என்றும் ஒரு துணையின் தேவையை உணர்கிறீர்கள் என்றும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த உறவை சமூகத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றேன். அந்த இரவுக்கு பிறகு நான் என் மனதின் அலைகளை அடக்குவதற்கு முயற்சி செய்தேன். மாமனாரின் நோக்கம் தன் தனிமையிலிருந்து விடுபடுவதாக இருந்தாலும் இந்த வழியில் நடப்பது எங்களுக்கு இருவருக்கும் தவறு என்று புரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையின் திசையை நான் தீர்மானிக்க வேண்டும். இப்போது முதல் என் வாழ்க்கையின் கடிவாளத்தை நான் தானே பிடிக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலை நான் என் அண்ணனுக்கு போன் செய்து அவரை சந்திக்க விரும்புவதாகச் சொன்னேன். என் நிலையைப் பற்றி அவருடன் பேச வேண்டும் என்று எனக்குத் தெரியும். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி. அண்ணன் என்னை வரச் சொன்னார். நான் அவரை சந்திக்கத் தயாரானேன். நான் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றபோது அண்ணன் என் முகத்தின் கவலையை புரிந்து கொண்டார். நான் அவருக்கு எல்லாவற்றையும் சொன்னேன். மாமனாரின் வார்த்தைகள், அவர் உணர்வுகள், என் மனதின் பாரம் எல்லாம். அண்ணன் என் பேச்சை கவனமாக கேட்டு ஆழ்ந்த மூச்சு விட்டு, தங்கை, இது ஒரு கடினமான காலம். ஆனால் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ சரியான முடிவை எடுத்திருக்கிறாய். உன் எல்லையை காத்து கொண்டாய். உன் சுயமரியாதைக்கு குந்தகம் வராமல் பார்த்து கொண்டாய். இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் என்பது உன்னை பொறுத்தது என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டு என் மனம் இலேசாகியது. நான் அண்ணனிடம், நான் இப்போது என் வாழ்க்கையை புதிய தொடக்கத்திலிருந்து வாழ விரும்புகிறேன். நான் என் காலில் நிற்க வேண்டும். எனக்காக ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். நான் படிப்பில் கவனம் செலுத்துவேன். ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குவேன் என்றேன். அண்ணன் என் பேச்சை ஆதரித்து, இது உன் வாழ்க்கை. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். நான் அண்ணனிடம் விடை பெற்று விரைவில் ஒரு புதிய நகரத்திற்குச் சென்று படிப்பும் தொழிலும் கவனம் செலுத்தப் போவதாக சொன்னேன். இப்போது என் முதன்மை முன்னுரிமை நான் என்னை மதிப்புடன் உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதுதான். வீட்டிற்கு திரும்பிய பிறகு நான் மாமனாரிடம் பேசினேன். அப்பா, நான் இப்போது இந்த வீட்டை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். நாம் இருவரும் முன்னேற வேண்டும் என்றேன். மாமனார் என்னை ஆழமாக பார்த்து மெதுவாக, நீ சொல்வது சரிதான் மருமகள். நான் என் தனிமையில் நல்லது கெட்டது என்ற பகுத்தறிவை இழந்துவிட்டேன். எனக்கு உன் ஆதரவு தேவைப்பட்டது. ஆனால் இப்போது நாம் தனித்தனியாக நம் பாதையில் நடக்க வேண்டும் என்று புரிகிறது. உன் முடிவை நான் மதிக்கிறேன் என்றார். அன்று நான் என் மீதமுள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டிற்கு என்றென்றும் விடை பெற்று கொண்டேன். இனிமேல் நான் என் வாழ்க்கையை என் கனவுகளின்படி நடத்துவேன் என்று என்னுடன் வாக்குறுதி செய்து கொண்டேன். சில மாதங்களுக்குள் நான் ஒரு புதிய நகரத்தில் சேர்க்கை பெற்றேன். அங்கு என் படிப்பை முடித்து ஒரு மரியாதைக்குரிய வேலையை பெற்றேன். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொண்டு என் சுயமரியாதையை காத்துக்கொண்டேன் என்பதில் எனக்கு பெருமை. இந்த புதிய பயணத்தில் நான் முன்பை விட மிகவும் வலிமையாகவும் சுயசார்புடனும் இருப்பதாக உணர்ந்தேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். ஆனால் நாம் நம் பாதையில் உறுதியாக நின்று சரியான முடிவுகளை எடுத்தால் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும். நம் சுயமரியாதையும் தன்மானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நண்பர்களே, கதை எப்படி இருந்தது? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இது முழுமையான தமிழ் மொழிபெயர்ப்பு.